பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழகத்தின் அடுத்த முதல்வராக யார் பதவி ஏற்பார்கள் என்பது நாளை நடக்கும் ஓட்டு எண்ணிக்கையில் தெரிந்துவிடும். இருப்பினும் ஓட்டுப்பதிவுக்கு பின்பு வெளியான எக்ஸிட் போல் முடிவுகள் திமுக, அதிமுக, தவேக கட்சியினரையும் மக்களையும் பெரிய குழப்பத்தில் தள்ளிவிட்டிருக்கிறது. திமுக கூட்டணிதான் வெல்லும் என்ற பெரும்பாலான கணிப்புகள் சொன்னாலும் அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்க வாய்ப்பிருப்பதாக 3 கணிப்புகளில் தெரியவந்தது. அதே நேரம் விஜயின் தவேகவுக்குத்தான் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்று 2 கணிப்புகள் சொல்லியிருக்கின்றன. 41% ஓட்டு வாங்கும் அவர் 121 சீட் வென்று முதல்வராக பதவியேற்பார் என்று அந்த கணிப்புகள் கூறுகின்றன. இப்படி ஒரு குழப்பமான கணிப்புகள் வந்திருப்பதால் எந்த கட்சிகளும் கருத்து கணிப்பை வைத்து கொண்டாடவில்லை. திமுக தான் வெல்லும் என பல கணிப்புகள் சொன்னாலும் கூட அறிவாலயம் அடக்கித்தான் வாசிக்கிறது. திமுக தனி மெஜாரிட்டியுடன் வெல்ல வாய்ப்பே இல்லை என்று அதிமுக, தவேக நினைக்கின்றன. தொங்கு சட்டசபைக்கு வாய்ப்பிருப்பதாக விஜயின் தவேக கருதுகிறது. இந்த சந்தர்ப்பத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி முதல்வர் பதவியில் அமர முடியுமா என்று விஜய் யோசித்து வருகிறார். கணிப்புகளை விட நாளை நடக்கும் ஓட்டு எண்ணிக்கை தான் இறுதியாக இருக்கும் என்று தெரிந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விஜய் கட்சி செய்து வருகிறது. திராவிட கட்சிகளின் குதிரை பேரத்தில் தங்கள் கட்சியினர் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக தொடர் மீட்டிங் போட்டுள்ளார் விஜய். வெல்லும் வேட்பாளர்கள் நேரடியாக பனையூர்தான் வர வேண்டும் என்ற கண்டிஷன் போட்டுள்ளார். இப்போது குதிரை பேரத்தை தடுக்க ரிசார்ட் அரசியலையும் விஜய் கையில் எடுத்திருக்கிறார். 2 நாட்களாக ரிசார்ட் தேடும் பணியில் தவேக மேலிடம் தீவிரமாக இறங்கியது. வெற்றி பெறும் வேட்பாளர்களை ரிசார்ட்டுக்கு கொண்டு செல்ல விஜய் முடிவு செய்துள்ளார். அப்போதுதான் அவர்களை மற்ற கட்சியினர் அணுக முடியாது, குதிரை பேரத்தை தடுக்க முடியும் என்பது அவரது கணக்கு. இப்போது ஒரு வழியாக தவேக சார்பில் ரிசார்ட்டும் புக் செய்யப்பட்டுள்ளது. மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரி பகுதியில் ஒரு ரிசார்ட் புக் செய்யப்பட்டுள்ளது. வெற்றி பெறும் தவேக வேட்பாளர்கள் இங்குதான் தங்க வைக்கப்படுகின்றனர். தனது தவேகாவுக்கு நிறைய MLAக்கள் கிடைப்பார்கள். தொங்கு சட்டசபைதான் அமையும். அதை சாதகமாக பயன்படுத்த முடியும் என்று விஜய் தரப்பு நம்புகிறது. கணிக்க முடியாத தமிழகத்தின் உண்மை நிலவரம் என்ன என்பது நாளை தெரிந்துவிடும். விஜய் நினைப்பது நடந்தால் தமிழக அரசியல் பரபரப்பு அடங்க மேலும் சில வாரங்கள் ஆகக்கூடும்.